வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ஒரு சூப்பரான சுவையான ஸ்வீட் ரெசிபி சிம்பிளாக வந்துட்டு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை இருந்தால் போதும். பாருங்கள், 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறலாம். இதை பல்ஸ் மோடில் வச்சுட்டு கொஞ்சம் நைஸாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஓரளவுக்கு மிக்ஸியை வந்துட்டு ஆஃப் பண்ணி நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், நான் வந்துட்டு இது போல் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அந்த சுகர் சிரப்பு வந்துட்டு நமக்கு ஒரு சிறு கம்பி பதம் அளவுக்கு வரணும். இதை கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்துட்டு பதம் செக் பண்ணலாம். பாருங்கள், இது போல் ஒரு சிறு கம்பி பதம் அளவுக்கு வரணுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வர தேவை கிடையாது. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை பவுடரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாதது போல் இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதில் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்துட்டு இது போல் அந்த கட்டிகள் படாத அளவுக்கு நல்லா வந்துட்டு மசிச்சு கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ திக்கானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்துட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா நெய் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா திக்காயிட்டு திரண்டு வர ஆரம்பிக்கும். இந்தளவுக்கு பதம் வந்தால் போதும். இதில் 4/4 ஒரு பங்கை வந்துட்டு எடுத்துட்டு அதில் பிங்க் கலருக்கு வந்துட்டு ஃபுட் கலர் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அடுப்பு வந்துட்டு ஆஃப் பண்ணியாச்சுங்க. சேர்த்துட்டு இது போல் கலந்தெடுத்து தனியாக வச்சிடலாம். இது வந்துட்டு கை பொறுக்கிற சூடு பதத்துக்கு வரட்டுங்க. ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்து மிச்சம் இருக்கிற நிலக்கடலை மிக்ஸில் வந்துட்டு க்ரீன் கலர் ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதையும் வந்துட்டு இது போல் நல்லா மசிச்சு கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம இது போல் மசிச்சு கலந்து கொடுக்கும்பொழுது சாஃப்டான பதத்துக்கு வரும். அதையும் ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாலித்தீன் கவரில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ஏற்கனவே மசிச்சு கலந்தெடுத்து வச்சுருக்கிறேன் அந்த க்ரீன் கலர் ஸ்வீட்டை வந்துட்டு வச்சிடலாங்க. வச்சுட்டு இது போல் ஈவனாக பரப்பி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் பரப்பி விட்டாச்சு. இப்போ இதில் இந்த பிங்க் கலரில் வச்சுருக்கிற ஸ்வீட்டை வந்துட்டு இது போல் உருண்டை பிடிச்சிட்டு மேலே வச்சுக்கிறலாங்க. வச்சுட்டு இதை வந்துட்டு ஒரு ரோல் மாதிரி வர மாதிரி இது போல் சுற்றி எடுத்துக்கோங்க. இது போல் பொறுமையாக உருண்டை போல் பதம் வர்ற மாதிரி இது போல் சுற்றி எடுத்துக்கலாங்க. சுற்றி எடுத்துகிட்டு இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போது கை பொறுக்கிற சூடு பதத்தில் இருக்குது. இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு எடுத்துகிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இதே போல் கலர்ஃபுல்லாக சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.